வணக்கம் சார். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, மொய் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மொய் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம கல்யாண வீட்ல போய் அவங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணி, அந்த அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்குற ஸ்டேஜ். அண்ட் அவங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாமே குடுக்குற மாதிரி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னும்போது நம்மளோட ஃபங்ஷன். ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபங்ஷன் உள்ள போறோமோ, அவங்கவங்க பேரு நீங்களே ஆட் பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபங்ஷன் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யார் உள்ள போறாங்களோ அந்த யூசர். இப்போ மேபி நீங்க 2 சிஸ்டம் 3 சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு யூசர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணி சரிங்களா? முதல் விஷயம். இதுல நம்ம இந்த ஃபங்க்ஷன் கிரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு காமிச்சேன். ஃபங்க்ஷனுங்கிறது நீங்க அடுத்தடுத்த ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அந்த ஃபங்க்ஷனோட பேர், இப்போ அடுத்தவங்க மேரேஜ் வருதோம்னா அவங்களோட மேரேஜோட டீட்டெயில், முருகன், விஜி ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க டீட்டெயில். சரிங்களா? இது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டும் பர்சன் நேமும் உங்களோட ஹெட்டிங் மாதிரி. ரைட்டுங்களா? இப்போ ஃபங்க்ஷன் திருமண விழா என்ன விழா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயில். சரிங்களா? ஸோ அப்படின்னும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது திருமண விழா. விழா. சரிங்களா? உங்க பேர் அவங்க பேர் என்ன, முருகன் அப்படின்னா முருகன் அவர் பேரு, விஜய் அப்படின்னா விஜய். சரிங்களா? லொகேஷன் எங்க நடக்குது, மதுரை. சரிங்களா? டேட் என்ன, ரிப்போர்ட்டிங் நம்பர்ங்கிறது ஒரு ஆப்ஷன் வேணும்னா ஓனருக்காக ரிப்போர்ட்டிங் போகும், அது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து வந்து என்ன டேட்ல ஃபங்க்ஷன் டேட்டு, என்ன டைம், இது கீழே ஃபுட்டர்ல நன்றி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேணும்னா சரிங்களா, இல்லை கீழே சேர்த்துக்கிறோம், கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிட்டு, சரிங்களா, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ கடைசியாக சேர்த்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு மேலே வந்து நின்றோம். ஸோ எந்த ஃபங்க்ஷன், சரிங்களா, அந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணிட்டு உள்ள போகணும். மேபி உங்களுக்கு ஏதாவது பழைய ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா கீழே உங்களோட பழைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஃபங்க்ஷன், அவங்க பேர், அவங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள போயிடும். ரைட்டுங்க? ரைட். இப்போ இதில் வந்து உங்களோட கலெக்ஷன் என்ட்ரி சிம்பிளாக இது ஒன்று தான் உங்களோட மேஜர் ஒர்க்கு. ரைட்டுங்களா? ஸோ மெயினாக வரும்போது இதில் பேசிக் என்னென்ன கொடுத்துருக்குன்னா உங்கள் ஃபோன் நம்பர், ஊரோட இனிஷியலு, ஊர் பேர், அவங்களோட மெம்பர் யார் வந்து உருவாக்கிருக்கோம் அவங்களோட இனிஷியல், அவங்க பேர், அவங்க படிப்பு, மனைவியோட பேர், தொழில், அமௌண்ட்டு. இது போக தாய் மாமனாக இருந்தால் தாய் மாமன் அப்படின்னு டிக் அடிச்சுக்குவோம். இது எதுக்காகனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக. சரிங்களா? ஸோ ஃபோன் நம்பர் தெரிஞ்சா ஃபோன் நம்பர், ரைட்டுங்களா, அவங்க ஃபோன் நம்பர் என்னவோ அந்த நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் எக்ஸிஸ்டிங் இருந்தால் கீழே காமிக்கும். இல்லை அப்படின்னா நீங்க புது நம்பர் வேணும்னா அந்த புது நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கிறீங்க. ரைட்டுங்களா? இது ஊர் இனிஷியல்ங்கிறது ஒரு சில டி கழுப்பு டி எம் அப்படின்னும் போது அந்த இது வந்ததுன்னா அந்த ஊரை பேரை சூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இல்லைன்னா டைரக்டா மதுரை ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? இது அவரோட இனிஷியல். ரைட்டுங்களா? என் அப்படின்னா என், முருகன், மணி அப்படின்னு அடிக்கலாம் மணி. ரைட்டுங்களா? இது அவரோட படிப்பு, தேவைன்னா அடிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். சரிங்களா? ஒய்ஃபோட பேரு, சரி அவர் என்ன பண்றாரு, என்ன தொழில் என்ன, இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள் வந்து நம்ம அடிஷனல் டீட்டெயில் எவ்வளவு செஞ்சிருக்காரு, என்டர் என்டர், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பிரிண்ட்ங்கிறது நான் ஜஸ்ட் டெமோக்காக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது டைரக்டா ஒரு டெமோக்காக வியூ வரும். இது டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். உங்கள்ட்ட எதுவுமே கேட்காது, டைரக்டா பிரிண்ட் அடிச்சு வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இவ்வளோதான் உங்களோட வேலை. ஸோ உங்களோட பேர் என்னவோ அந்த பேர், உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு மொபைல் நம்பர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன ஊரோ ஜஸ்ட் அந்த மதுரை, அவங்க பேர் என்ன, வேற எதுவும் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட்டோ அவ்வளோ அமௌண்ட் எடுத்து அவ்வளோ. ஸோ உங்க தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபோன் நம்பர் அடிச்சா டீட்டெயில் ஜஸ்ட் சிம்பிளா கீழே வந்துடும். ஸோ அவங்க ஜஸ்ட் அந்த நம்பர் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மொத்த ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். சரிங்களா? இது உங்க வசதிக்காக. ஸோ உங்களோட டைமிங் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனல் டேட்டா வாங்கியிருப்பீங்க, அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது உங்களுக்கு அந்த டேட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து டக்கு டக்குன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகமாக பில் அடிச்சுட்டு வெளியே வந்துருக்குது. ஒரு கஸ்டமர் வரனா அவரோட ஃபோன் நம்பரை மட்டும் டயல் பண்ணால் போதும், மொத்த டேட்டா எடுத்துட்டு வந்துடும். ஒரு தடவை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி என்னென்ன அடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு பக்கத்தில் வியூ, அதுக்குள்ள ஒரு வியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு யார் யாருக்கு கலெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ மொத்த கலெக்ஷன் வரும். சரிங்களா? சிம்பிளா பார்த்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது பண்ணும்போது இன்னும் 2 பேர் போடுறேன். ஊர் பேர் போடல,
ஜஸ்ட் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு வந்து நோட் வேணும், நோட் என்ட்ரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா டினாமினேஷன் இருக்குல்ல, அவங்க கிட்ட வாங்கும்போது அவங்கள்ட்ட எத்தனை நோட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எஸ்ஆர்எம் ஆப்ஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா எடுத்து விட்டுக்கலாம். அது நீங்களே பண்ணிக்கிற மாதிரி. ஸோ உங்களோட கலெக்ஷன் என்ட்ரியில் போனீங்கன்னா இப்போ அந்த நோட் என்ட்ரி எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டினாமினேஷன் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு அதே மாதிரி தான் மதுரை உணவு, மதுரை மதுரை பேரணி. எவ்வளோ என்ன டினாமினேஷன் அமௌண்ட், இது ஆட்டோமேட்டிக்கா 50 ரூபா நோட்ல 10, இதுல 10 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகி பிரிண்ட் அவுட் வந்துடும். இந்த ரிப்போர்ட் வரும்போது வித் டினாமினேஷனோடையும் வரும் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். என்ன டினாமினேஷன் அவங்க ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வியூ கொடுத்தீங்கன்னா அவங்களோட வியூ ரிப்போர்ட் ரைட்டுங்களா? இங்கே வரும்போது டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ யார் வந்து கேட்டாலும் டோட்டல் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். சரிங்களா? ரைட். இதுக்கு அடுத்தது அப்படின்னும்போது இதுதான் மேஜர் வேலை. இதுக்கு அடுத்தது அப்படின்னும்போது ஃபைனல் பிரிண்ட் அவுட். இது 2-3 ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து ஃபைனல் பிரிண்ட் அவுட். இப்போ எப்படின்னா ஃபைனல் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மொத்த நோட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வரும்போது இந்த இஷ்யூ அமௌண்ட்டுங்கிறது நடுவில் அவங்க ஏதாவது கேஷ் வாங்கியிருப்பாங்க. இப்போ 2000 3000 அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட். சரிங்களா? அமௌண்ட் இப்போ நம்ம டினாமினேஷன் அப்படிங்கும்போது டினாமினேஷன் 500 நோட்டில் எத்தனை இருக்கு அப்படின்னும்போது 500 நோட்டில் ஒரு 80 இருக்கு. சரிங்களா? 200 நோட்டில் ஒரு எத்தனை இருக்கு அந்த நோட்டோட டீட்டெயில் அப்படின்னும்போது இதில் ஒரு 10 இருக்கு, 20, இது ஒரு 14 அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆகும். அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி 2000 ரூபா கொடுத்துருக்கேன், மீதி கேஷ் எவ்வளவு, நம்மளோட டினாமினேஷன் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன்னா சேவ் ஆகிடும். எப்போ வேணாலும் நான் பிரிண்ட்னு எடுக்கும்போது இந்த அதோட டீட்டெயில் வந்துடும். ஸோ இவங்க ஃபங்க்ஷனு, டினாமினேஷன் அமௌண்ட் என்ன, ஸோ என்ன கேஷ் வாங்கியிருக்காங்க, இது அவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறதுக்காக. ஸோ நான் கொடுத்த காசும் உங்களோட டோட்டல் கலெக்டரும் டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ஸோ இது உங்களோட ஒரு இதுக்காக அந்த ஸ்பாட்ல ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது ஒரு சின்ன ரிப்போர்ட். சரிங்களா? இந்த ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து வந்து நம்ம புக்கு போடுறதுக்குரிய ரைட்டுங்களா? புக்கு போடுற வேலை பண்ணும்போது 2 வேலை நடக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சிம்பிளா பார்க்கும்போது என்ன ஃபங்க்ஷன் இதை கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட டீட்டெயில் வந்துடும். எதுலன்னா மேல டாப்ல பிரிண்ட் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுக்கு இதுல ஒரு 10 ரிப்போர்ட் ஃபார்மேட் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு வியூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஒவ்வொரு பக்கம் வயசா வந்துடும். பேரு, ஊர், அந்த ஊரு, அந்த அமௌண்ட். சரிங்களா? கீழே வரும்போது எல்லா டீட்டெயில் உள்ள வரும். ஓகேங்களா? மொத்த கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு பக்கத்துல என்னென்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பண்ணும்போது இது ஒரு சின்ன வந்து இது வந்து 2 வேலை. எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சிட்டி நேம் வந்து தப்பா அடிச்சிருப்போம், ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருப்போம், ஏதாவது மாற்றணும் அப்படின்னா சிட்டி நேமை சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேர் தப்பு அப்படின்னும்போது இது மதுரைக்கு வந்து ஸ்பெல்லிங் மாத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ பழைய பேருக்கு பதிலாக புது பேர் என்ன வேணுமோ அந்த பேரை இங்கே நான் மேனுவலாக டைப் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆயிடும். ஸோ பேர் வந்து 2 பேர் இருந்ததுன்னா அது 2 ஒன்னாயிரும். அந்த பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன். இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வியூ அப்படிங்கும்போது உங்களோட பேஜ். இது வந்து இது எத்தனாவது பேஜ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம மேனுவலா என்ட்ரி போட்டுட்டு ஒரு அப்டேட் கொடுக்கும். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட சிட்டி பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் வைக்கிறோம்ல அந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சிட்டி கேட் பிரிட்ஜ். அப்போ மதுரை அப்படிங்கிறதுல 4 பேர் கலெக்ட் ஆயிருக்கு, 1 நம்பர் பக்கத்துல இருக்கு. வேலூர்ல ஒரு ஆள்கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு, 1 நம்பர் இருக்கும். இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க இண்டெக்ஸ் செட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதை தனியா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் வேலைங்க சார். வியூ கொடுத்துட்டேன். ஸோ இந்த இது ரெண்டையுமே பிரிண்ட் அவுட் எடுப்போமா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா பிடிஎஃப் என்ன பிடிஎஃப். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதில் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருமா. ஸோ பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப் போகும், பிரிண்ட் கேட்கும், என்ன ஃபார்மெட்டு கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் விழுந்துடும். நீங்கள் அதை பார்க்கறதுக்கு எந்த இதில் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு நான் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுவேன் அதோட பிடிஎஃப். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஸ்பாட்லேயே அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு வீட்டில் போயிட்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே மாற்றிட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா?
ஸோ இதுதான் இதில் இருக்க மேஜர். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அது என்னன்றது டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.